வணக்கம் ஐயா. இல்ல எல்லாரும் இந்த உலகம் வந்து அழிவை நோக்கி தான் போகுது. சீக்கிரம் பேரழிவு வரும், பேரழிவு வரும். அப்படின்னு இந்த நிறைய ஞானிகள் இது இப்ப இப்ப பேசுறவங்க எல்லாருமே இந்த அழிவு ஏற்படும், அழிவு ஏற்படும் அப்படின்றாங்க. இது எப்படி வச்சு இத சொல்றாங்க? இல்ல இது வளர்ச்சி இப்ப இந்த இந்த காலத்துக்கு தேவையானது தானே இந்த பிரபஞ்சம் என்ன தேவையோ அதுதானே கொடுக்குது இந்த உலகத்துக்கு. அதாவதுமா, அழிவை கொண்டு போ இறைவன் மனிதன் சிந்தித்து வாழ்வதற்கு தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருக்கான். அதை விட்டு அழிவு நோக்கியே போயிட்டு அழிவு வரும் சொல்றது சரியான விஷயம் இல்லை. அழிவுக்கு இட்டு செல்றவங்க யார்? மனிதன் தானே. மனிதனுடைய அழிவு தான் அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவனுடைய அகம்பாவமோ இந்த சுயநலமோ அந்த வரட்டு கௌரவமோ பிற மனிதர்களை உணராத தன்மை, தன்னை உணராத நிலையில் தான் அழிவு நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. வாழ்வதற்கு வழியா இல்லையே. நம்ம நம்ம எளிமையாகவும் மகிழ்ச்சியாக வாழ நினைச்சா எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ முடியும், பயன்படுத்த முடியும். ஆனா இவனுடைய வீண் பெருமைக்காக தானே சாகுறான். அறிவியல் சொல்லி ஏதோ பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயத்த அறிவியல் சொல்றான். நிலத்துல போயிட்டு விஷத்தை போடுறத அறிவியல் சொல்றான். நம்ம மக்களுடைய பாரம்பரிய மரபு வழியான அறிவியல்ல பல்லுயிர் பெருக்கம் சொல்லுவாங்க. எல்லா உயிர்களும் பின்பற்றி வாழணும்னு சொல்லிட்டு நிலத்துல கொண்டு போய் உர அதாவது எருக்களை போட்டாங்க. சாணம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அந்த மக்கிரை குப்பை இதெல்லாம் போட்டு எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்தாங்க. அந்த உயிர்கள் நம்மளுக்கு அருமையான உணவு கொடுத்துச்சு, சுவையான உணவு கொடுத்துச்சு, வலிமையான பயிர்களை உருவாக்குச்சு, தாவரங்கள் அருமையாக வளர்ந்தது. ஆனா இப்ப பாருங்க, ஒரு எல்லாமே விஷம், எல்லாமே கெமிக்கல் வளர்த்துறோம் அப்படிங்கிறான். இது இது எல்லாமே விஷம்தான். பட் அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்க, ஒரு 6 பேர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 பசங்க இருந்தாங்க. அப்ப அந்த கூட்டு குடும்பமா இருந்துச்சு. அந்த விவசாயம் அந்த கூட்டு குடும்பத்துக்கு சரியானதா இருந்தது சூழ்நிலை. இப்ப ஒரு 10 மாடு வச்சிருந்தாங்க, அந்த இது எடுத்துன்னு போய் போட்டாங்க, மாடுல உழுதாங்க. இப்ப டிராக்டர், இப்ப இப்ப மனிதன் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் இந்த சரிதான். கருவி எல்லாம் இல்ல, கண்டுபிடிச்சு. நீ சொல்றது சரிதான். இப்ப இருந்த மனுஷன் கஷ்டப்பட்டானா இப்ப இருக்க மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருந்த மக்கள் அதை நீங்க சொன்ன மாதிரி கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிட்டாங்க, ஆனந்தமா தான் இருந்தாங்க. வேலைகளை பகிர்ந்துட்டாங்க. ஒருத்தர் வீட்டுல அறுவடை பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க 4, 5, 10 குடும்பம் இருக்குன்னா 10 குடும்பத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு கூலி கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் ஆடி பாடி வேலை செஞ்சுட்டு மாலையில மட்டும் உணவு சாப்பிட்டுட்டு அருமையா போவாங்க. அப்படிதான் வேலை செஞ்சாங்க. அதோட இப்ப இருக்கிற மாதிரி உடல்நல கேடுகள் இல்லை. இன்னைக்கு பாருங்க, போலீஸ் ட்ரைனிங்ல சேரணும், மிலிட்ரி ட்ரைனிங்ல சேரணும்னு அது ஒரு ரவுண்டு ஓடிட்டு வர்றதுக்குள்ள எத்தனையோ பேர் செத்து போறாங்க. அந்த அளவு உடல் நலத்தை கெடுத்து வச்சிருக்கானுங்க. பட் அப்படி இருந்து வாழ்ந்த சமூகத்தை தானே இவங்க இல்லாத அநாகரிகம், அது நாகரிகம் இல்ல ஒரு இதுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம நம்மள அழிவு, அதாவது என்னம்மா, நீங்க இதை ஒரு யோசிச்சு தெருவுல பார்த்தோம்னா இல்ல ஒரு இதை தெருவுல எப்படி ஒரு இவ்வளோ போயிட்டு இருக்குது. எப்படி இத சரி இப்ப நம்ம சரி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட இது எப்படி இப்ப நான் கூட ஒரு அந்த நிலத்துல வைக்கிறேன். இப்ப என்னால ஒரே ஒரு ஆள் வச்சுட்டு அந்த இது பயிரை நீங்க சொல்ற மாதிரி அந்த எரு போட்டு அந்த இது பண்ணணும், மத்த எல்லா சுத்தி பண்ணும்போது அது எல்லா பூச்சும் இதை தின்னுடுது மொத்தத்தையும். அப்படிதான் ஒரு ஒரு வலுவான மனுஷனுக்கு நோய் தாக்குமா? இப்ப உலகம் பூரா நோய் வந்துச்சு. அது வலுவான ஆட்களை இயல்பா வளர்த்தவனா இந்த நோய் தாக்குச்சா? தகுந்த மாதிரி உரங்கள் நம்மளுக்கு தேவைப்படணும், இந்த இல்ல இல்ல, கிடைக்கணும். நம்ம நம்மளால பிடித்த விஷயத்த செய்யணும். நம்மகிட்ட ஒரு ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டை சுத்தி ஒரு தோட்டம் இருக்குன்னா அதுக்கு தேவையான வீடு பொருள்களை நீங்களே உற்பத்தி பண்ணலாம். இல்லாட்டி நிலம் கொடுக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம். எளிமையாக அந்த நிலத்தை பயன்படுத்துறது செய்யலாம். நீங்க உங்க நிலத்தை வளமா வச்சிருந்தீங்கன்னா எப்படி பூச்சி உங்கள்கிட்ட வரும்? பலவீனமா தேடி போகுமா? பலத்தை தேடி சண்டை போடுமா பூச்சிகள்? நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் போய் சொல்றானுங்க. அதாவது சப்பக்கட்டு சாக்கு சொல்லி நம்மளை திசை திருப்புறதுக்காக இவங்க செய்ய வேண்டிய வேலை. ஊர் பூரா விஷத்தை போடுறான், அதனால எனக்கு விஷம் வந்துடும்னு வரத்தான் செய்யும். ஆனா அதையும் மீறி நம்ம சரி பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம
நம்மளுடைய தேவைகளை சரியா சரி புரிஞ்சு பண்ண முடியும்னா கூட்டு வாழ்க்கையா இருந்தாதான் சரி பண்ண முடியுமே. ஒவ்வொருவரும் இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து 2 பசங்க தான் இருக்குது. அதுவும் படிக்க வச்சுறாங்க. அந்த நிலத்துக்கிட்டே போறது இல்ல அதுங்க. அதுதாங்க ஆஹ் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப அதை நோக்கி இப்ப அந்த போய்கிட்டு கூட்டு இருக்காங்க. வாழ்க்கை எப்படி இப்ப இந்த சமூகத்துல திரும்பவும் அந்த ஒரு கூட்டு குடும்பத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு ஏமா கேக்குறேன். கூட்டமா போய் முட்டி மோதி அடிபட்டு சாகுறானுங்க. அதெல்லாம் வந்து ஆஹ் என்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு கூத்தாடி பாக்குறதுக்கு, ஒரு நடிகனை பாக்குறதுக்கு, ஒரு அரசியல்வாதி பாக்குறதுக்கு போய் சாகுறானுங்க. என்ன இப்ப இதெல்லாம் வந்து கூட சேர மாட்டாங்களா தன்னுடைய வாழ்க்கைக்காக? அப்ப பார்வை மாறணும், சிந்தனை மாறணும் மனிதன். தன்னுடைய இப்ப எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. போய் வந்து சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டு இருந்தவங்க கூட இப்ப வந்து அதிகமான சம்பளம் வாங்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி ஆமா. சோம்பேறியா இருக்கவனுங்க இந்த இந்த 100 நாள் வேலைக்கு போய் சும்மா உட்காந்துட்டு வேலை செய்யாம இருந்துட்டு காசு வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது அத இத செய்யறத விட அதை போய் செஞ்சுட்டு வரலாம். அது கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்ப வந்து அது இப்ப வந்து மனிதனை வந்து சோம்பேறியாகவும் அடிமையாகவும் வச்சிருக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கமும் சமூகமும் விரும்புது. இந்த உலகம் விரும்புது. இப்ப இந்த உலகம் வந்து அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. வெளிப்படையாவே சொல்றாங்க. ம் மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு. இந்த ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம தெரிய பார்க்காம இருக்கோம். முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பிறப்பு சதவீதம் வந்து முன்னாடியே 15% கம்மியா இருந்துச்சு. இப்ப ஆமா பாத்தீங்கன்னா இந்த இது கொரோனா தடுப்பூசி இந்த கொரோனாக்கு அப்புறம் 38% மேல வந்து பிறப்பு சதவீதம் குறைஞ்சிருக்கு. வர்றவங்க பூரா யாருமே இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ம் நான் மருத்துவர்கள் நிலையில ம் இந்த நாடி பார்க்க வர்றவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ம் கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு அஹ், ம் நிறைய பேருக்கு வந்து உடல் கடுமையான பாதிப்புகள் இருந்தது. நம்ம நாடி பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் ம் அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை முறிக்கிறதுக்கு மருந்து கொடுத்தோம்னா மருந்து வேலை செய்யும். அவங்க சுகமாயிருவாங்க. ஆனா இந்த இந்த நம்ம சுகமாயிட்டாங்கன்னு நம்ம விட்டுறோம். திரும்ப ம் பாத்தீங்கன்னா ஒரு 2 3 வருஷம் கழிச்சு இப்ப சமீபத்துல அதே ஆட்களை பார்க்கும்போது நாடி ம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறத பாக்குறேன். இல்லை அது அன்னைக்கு மருந்து சாப்பிட்டாங்க உடம்பு சரியாயிடுச்சு ஏன் திருப்பி ம் வருது அப்படின்னு பார்த்தா அவங்க ம் உடம்பு சரியாயிடுச்சு. ஆனா மனம் வந்து மீண்டும் இதே சூழல்ல இருந்து மிக மோசமான நிலைக்கு போகுது. ஏற்கனவே பலவீனமா இருந்த உடம்பு இப்ப மனசு ம். திருப்பி மோசமா போகும்போது திரும்ப உடம்பு மோசமாகுது. அப்ப நம்ம இப்ப திருப்பி திரும்ப இதெல்லாம் நினைச்சா டிப்ரெஷன் தான் ஆகுது. நம்மளுக்கு சின்ன அதுதான் டைம் இது நீ டிப்ரெஷன் அதாவது அதுதான் நம்ம பண்ற தப்பு. ஒருத்தன் ம் துன்பத்துல இருக்கான்னா அவனை பார்த்து அவன்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம நன்மை நோக்கி போகணும். ஒருத்தனோட ம் பலவீனத்துல இருந்து நம்ம பலம் பெறணுமே ஒழிய அவனை விட பலவீனமா நம்ம கற்பனை பண்ணிக்கிறதா இது எப்படி சரியாகும்? அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு மனத்துல உள்ள கேடுகளால தான் இந்த நோய்கள் வருதுன்னா அந்த கேடுகளை கைவிடணும். பயம் இருக்குன்னா பயத்தை கைவிடணுமே ஒழிய தைரியத்தை அதிகப்படுத்தணும். பயத்தை கைவிட்டுறதுன்னு சொல்றத விட தைரியத்தை அதிகப்படுத்தணும். பொறுமையை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி நம்மளுடைய இயல்பான குணங்களை மேம்படுத்தினோம்னா இதுல இருந்து ம் விடுபட்டுலாம். இந்த நோய் தன்மையும் காணாம போயிடும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான நிலையில நாடி இருக்கிறத பாக்குறேன். இப்ப அவங்கள்ட்ட ம் வந்து திருப்பி நம்மகிட்ட என்னன்னா நம்மகிட்ட வந்து என்ன பண்றாங்க ஹீலிங் எடுத்துக்கிறாங்க. ம் இன்னைக்கு ஹீலிங் எடுத்து நாளைக்கு உடம்பு கொஞ்சம் சரியானவங்க திருப்பி ஆஸ்பத்திரியில் போய் கண்ட மருந்து வாங்கி சாப்பிடுறான். திருப்பி அவனை சுத்தி இருக்கவங்க பூரா வந்து அவங்களுக்கு வந்து தவறான வழிமுறைகளை காமிட்டாங்க. பயத்தை உண்டாக்குறாங்க, முயற்சி பண்றாங்க. இந்த மோசமான சூழலுக்கு மீண்டும் மீண்டும் இழுக்குது. இப்ப அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பாருங்க. அறியாம தன்னை அறியாதவன் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணலான்னா அங்க வந்து அறிவு தான் நிற்கும். ஒரு ஒரு ஒருத்தன் வந்து தன்னை உணர்ந்தவன் நிம்மதியா வாழ்றதுக்கு சுத்தி இருக்கவங்க விடுறது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி. அதுக்கு ம் காரணம் வந்து ஆஹ் நம்ம பலவீனமா இருக்கும்போது அவங்க அவங்க நம்ம மேல ஏறி மேயத்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ம். நம்ம வெளிப்படையை சொல்றது ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மனசுல வச்சிருந்துட்டு வன்மமா நமக்கு எதிராக வந்து செயல்படத்தான் செய்வாங்க. இது இப்ப நம்ம எப்படி பலம் பெறுறது? நம்ம பலம் பெறதுக்கு ஒரே வழி என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மையை நம்ம மேலும் நெருங்கணும். இன்னும் வந்து ஆழமா நம்மளுடைய இயல்பான குணங்களை பழகணும். அது பழக பழக நமக்குள்ள இருக்க ஆற்றல் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான சக்திங்கிறத நம்ம உணர்வோம். அந்த சக்தியை நீங்க பயன்படுத்தும் போது அதாவது நம்மளுடைய பிசிக்கல் எனர்ஜியையும் அந்த ஸ்பிரிச்சுவல் ம் எனர்ஜின்னு சொல்றாங்களே இறையாற்றல். ம் நமக்குள்ள இறையாற்றலாம் வேற ஒன்றும் கிடையாது. மறைவா இருக்கிற ஆற்றல் தான். நம்ம இது வரைக்கும் ம் பயன்படுத்தாத நம்ம புறக்கணிச்சிருக்கிற அந்த இறையாற்றலை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணோம்னா ரெண்டு சேரும்போது இந்த பிரபஞ்சத்துல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம பழகணும்.
இப்போ அதை நோக்கி தான் நாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது எளிமையான வழியில் நம்ம உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே நம்ம கூட்டத்தில் வர்றவங்க எல்லாருமே அந்த ஹீலிங் முறைகளை பயன்படுத்தி பழகிருப்பீங்க, என்கிட்ட வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட அந்த உணர்வு பழகிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஏதோ தூரத்தில் பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கவங்களுக்கு வினாடிக்குள்ள அவங்க உடம்புல மாற்றத்தை உருவாக்க முடியுது. ம். அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம அறிவை பயன்படுத்த பெற்றோம். நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் அது. ம். அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கும் அதை கத்துக்கிறதுக்கும் அதை நோக்கி நம்முடைய பயணம். நம்மளுடைய ஆற்றலை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம மையத்தை நோக்கி நம்ம போக போக நம்ம அந்த ஆற்றலை எளிதாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதை எளிமையாக சொல்லித்தரதுக்கும் எளிமையாக பயன்படுத்துறதுக்கும் வழிகள் நிறைய இருக்கு. அது தேடி கற்றுக்கணும். நம்ம அதை பயன்படுத்தணும். இப்போ வேற எது செலவுகள் பண்ணுறது, வேற கஷ்டம் பண்ணுறத விட வருஷக்கணக்கில் படிச்சு நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பயனற்றவன் ஆகிறத விட ம். இது எளிமையான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ என்ன வாய்ப்பு உங்களுக்கு? அதுக்கான ஒர்த்தை நம்ம வெளிப்படுத்தணும், செய்யணும். அது பயிற்சி பண்ணணும். இப்போ கற்றுக்கிட்டு போய் மூலையில் உட்காந்துட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. இது நம்ம நடைமுறை வாழ்க்கை தேவைகளுக்கு இதை பயன்படுத்தி பழகணும். கொஞ்சம் வருமானம் வந்தோடனே தலைகீழ மாறிடுறாங்க நிறைய பேர். என்னென்னா இதை என்னமோ காட்டில் கடந்தவோ புரிஞ்சு கற்றுக்கிட்டாதாவும் மற்றவங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இது எளிமையான விஷயங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும். மேலும் மேலும் நம்ம தன்னுடைய இயல்பை மேம்படுத்தாம மீண்டும் மீண்டும் இந்த இப்போ இருக்கிற சுயநலமான போட்டியான மனப்பான்மைக்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு கபடான கள்ளமான வாழ்க்கையை வாழணும், அதில் நமக்கு பலன் பெற்றலாம், நம்ம மகிழ்ச்சியை வாழ்ந்துடலாம் கற்பனை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக வாழ முடியாது. அப்படிங்கிற சூழலில் தான் போயிட்டு இருக்கு உலகம். ஆனால் இந்த மாதிரி ஒரு புரிதல் போது கொஞ்சம் ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கு, ஒரு அமைதியா இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் அப்படியே இன்னும் நெகட்டிவான தாட்ஸ் வந்துனே இருக்க மாதிரி இல்ல. பணங்கள் இருக்கு பாருங்க, அதில் மேம்படுத்தணும். ஒவ்வொன்றுக்கும் அந்த பொறுமையா இருந்தோம்னா தைரியம் பொறுமையை பாதுகாக்கும், வழியை நடத்தும். நம்மளே சந்தோஷமா ஏதோ ஒரு துக்கம் நடைபெறும் அப்படின்னு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி அப்படிங்களா? நன்மையான வழியை தான் காட்டும். வெளியே ஏன் இவ்வளவு ஆனந்தமா நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயி திடீர்னு பயம். குறிப்பா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா இந்த சமூகம் விட்டுருமா? என்ன பைத்தியக்காரர் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு விஷயத்துக்கு ஜாலியா தெரியல, குடும்பத்து கவனி, இதை கவனி, அதை கவனி, படிக்கிறத கவனி சொல்லிட்டு அப்படி இப்படி ஏதாவது சம்பந்தம் இல்லாத அது தன்னுடைய போக்கு தான் இருக்குமே ஒழிய ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சிய மனுஷனை, ஓய்வான மனுஷனை ஆடிக்கிட்டு இருக்கவனை இந்த சமூகம் விடுமா? தனக்குள்ள ஏற்பட ஏதாவது ஒரு சும்மா ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரே